தமிழ்நாட்டில் த கோட் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு நாளை ஒரு நாள் மட்டும் அனுமதி. த கோட் திரைப்படத்தை திரையிட அனுமதி வழங்க தாமதம் என புகார் எழுந்த நிலையில் நாளை காலை 9 மணிக்கு மட்டும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி வழங்கியது தமிழ்நாடு அரசு. ராமேஸ்வரம் தீவு பகுதியில் பவளப்பாறைகளை கண்டுகளித்தும் படகு சவாரி செய்து மகிழும் வகையில் சூழல் சுற்றுலா திட்டம். ராமேஸ்வரம் தீவில் சூழல் சுற்றுலா திட்டத்தை செயல்படுத்த 15 கோடி ஒதுக்கி அரசாணை. சேலம் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த ஜெயராமனின் குடும்பத்திற்கு 3 லட்சம் நிவாரணம். விபத்தில் காயமடைந்த இருவருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. மாநில பாடத்திட்டம் குறித்து ஆளுநர் ஆர்.என். ரவி அறிந்து பேச வேண்டும். சிறந்த மருத்துவராக பணியாற்றும் பலர் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள்தான் என ஆளுநர் கருத்துக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி. அரசியலில் ஆணாதிக்கம் அதிகமாக இருந்தாலும் எங்களை போன்ற பெண்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறோம். காவல்துறை பெண் அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் பெண்களின் பாதுகாப்பில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கவனம் செலுத்த வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். விநாயக சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையொட்டி செப்டம்பர் 5 முதல் 7ஆம் தேதி வரை 2315 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் இருந்து அனைத்து இடங்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் என அறிவிப்பு. காஞ்சி பெரியவர் சொன்னது போல சன்னியாசி சன்னியாசியாகத்தான் இருக்க வேண்டும். நித்யானந்தா சார்பில் தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. நாமக்கல் எருமப்பட்டி அரசு பள்ளியில் மனித கழிவு பூசப்பட்ட விவகாரம் தொடர்பாக தொடக்க கல்வி அலுவலர் விசாரணை. எருமப்பட்டி பள்ளியில் நடைபெற்ற அட்டூழியத்திற்கு காரணமானவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகம், புதுவையில் இன்று முதல் செப்டம்பர் 10ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு என கணிப்பு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டிற்கு தனது 1 மாத ஊதியமான 2,30,000 வழங்கினார் ராகுல் காந்தி. தங்களால் முடிந்த நிதியுதவியை வயநாட்டிற்கு மக்கள் வழங்க வேண்டும் எனவும் ராகுல் காந்தி கோரிக்கை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.